இந்நாடு என் குரலுக்கு சதி சாய்கின்றன. இறைவன் இதயத்திற்கு மிகவும் நெருக்கமான சகோதர சகோதரிகளே, நம் வாழ்கின்ற இந்த உலகம் குரல்களின் உலகம். ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் எத்தனையோ குரல்களை நாம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றோம். எத்தனையோ குரல்கள் நம்மை அழைக்கின்றன, எத்தனையோ குரல்கள் நம்மை இழக்கின்றன, எத்தனையோ குரல்கள் நம்மை அச்சுறுத்துகின்றன, எத்தனையோ குரல்கள் நம்மை சோதிக்கின்றன. பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்மை தேடுகின்ற குரல் இறைவன் ஏற்று நாம் தேடுகின்ற குரல் என்ன? எத்தனையோ குரல்களை கேட்கின்றோம், நாம் தேடுகின்ற குரல் என்ன? ஆனால் நம்மை தேடுகின்ற குரல் இறைமகன் இயேசுவின் குரல். இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று தாயாம் திரு அவையோடு இணைந்து உயிர்ப்பு காலம் 4வது ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியை நாம் கொண்டாடுகின்றோம். இந்த திருப்பலியை இறை அழைத்தல் ஞாயிறு அல்லது குருக்களுக்கான அல்லது அர்ப்பணிப்பு வாழ்க்கை வாழ்கின்றவர்களுக்கான அவர்களை கொண்டாடுகின்ற அவர்களுடைய பணியை கொண்டாடுகின்ற ஒரு ஞாயிறு. இன்னும் பற்றி ஆழமாக இது ஒரு நல்ல ஆயுள் ஞாயிறு என்று நாம் கொண்டாடுகின்றோம். 25 ஆண்டு இந்த கோவில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது, பங்காக உருவாகி உள்ளது. எனக்கு தெரியாது எத்தனை சிஸ்டர்ஸ் இல்ல எத்தனை குருக்கள் இந்த பங்கிலிருந்து திருவைக்காக கொடுக்கப்பட்டுள்ளார்கள். தன்னுடைய அர்ப்பண வாழ்வால் இறைவன் கொடுத்த அந்த குரலுக்கு செவிசாய்த்து சவால் நிறைந்த இந்த உலகத்தில் எத்தனையோ சிக்கல்களையும் சந்தித்து இறைவனுக்காக தன்னையே கொடுத்த அருள்பணியாளர்கள், அருட்சோதரிகள் ஏராளம். அவர்களை ஊக்குவித்த பெருமை எல்லாம் அந்த பெற்றோர்களை மட்டுமே சேரும். இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, குழந்தை பருவம் முதல் நம்முடைய குழந்தைகளை கடவுளுக்கென்று ஒப்படைக்க, திருவனைக்கென்று ஒப்படைக்க நாம் ஒவ்வொருவருமே அழைக்கப்படுகின்றோம். இறை அழைத்தலுடைய விலையில ஒன்று இருக்கிறது என்றால் அது குடும்பத்தில் தான் இருக்கிறது. நீங்க எந்த சிஸ்டர்ஸ் போய் கேட்டு பாருங்க, எந்த அருள் பணியாளர்களை கேட்டு பாருங்க, அவங்க ஃபாதர் ஆகிறதுக்கு, அவங்க சிஸ்டர் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டேன்னா, ஒண்ணு தாத்தா பாட்டின்னு சொல்லுவாங்க, இல்ல அம்மா அப்பான்னு சொல்லுவாங்க. பெரும்பான்மையானவர்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, 25 ஆண்டு கால பழமையான இந்த ஊரில் எத்துணை 25 குருக்கள் அல்லது 25 அருட்சோதரிகள் இருக்கிறார்களா? அதற்கெல்லாம் பெரியவர்களாகிய நாம் அவர்களை ஊக்கப்படுத்துகின்றோமா? குழந்தை பிறந்தது முதல் அதை கடவுளுக்கு என்று ஒப்படைக்கின்றோமா? நாம் மட்டும் வாழ்வு பெற்றால் போதாது, இவ்வுலகம் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் இவ்வுலகத்திற்கு மனுவை எடுத்தார் என்றால், நாமும் நம்முடைய குழந்தைகளை இந்த உலகத்திற்கு, இந்த திருவாவிற்கு காணிக்கையாக ஒப்படைக்க வேண்டியது நம் ஒவ்வொருவருடைய கடமை. இந்த சிறப்பான நாளிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவருமே அழைக்கப்பட்டவர்கள். நல்ல ஆயுள் ஞாயிறை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே அருள்பணியாளர்களாக அல்லது அர்ப்பண வாழ்வை மேற்கொண்ட அருள் சகோதரிகளாக, அருள் சகோதரர்களாக, அல்லது குடும்பத்திற்கு தலைவனாக இருக்கின்ற அல்லது தலைவியாக இருக்கின்ற, குடும்ப பொறுப்பினை இருக்கின்ற ஒரு சகோதர சகோதரியாக, அல்லது தனி மனித வாழ்விலே எத்தனையோ பொறுப்புகளை பெற்றுள்ள நாம் ஒவ்வொருவரும் நல்ல ஆயனாக வாழ அழைக்கப்படுகின்றோம். நாம் ஒவ்வொருவருக்குமே ஏதோ ஒரு பொறுப்புகள் உண்டு, நாம் ஒவ்வொருவருக்குமே ஏதோ ஒரு கடமைகள் உண்டு. அந்த பொறுப்புகளையும் அந்த கடமைகளையும் நல்ல ஆயின் வழியில் செய்வதுதான் சால சிறந்தது. முன்னுரையிலே அந்த குழந்தை அடையாக படித்தது. இந்த உலகத்தில் எத்தனையோ குரல்கள் இருந்தாலும் நம்முடைய கவனத்தை சிதறடிக்கின்ற குரல்கள், நம்முடைய வாழ்க்கையை சீரழிக்கின்ற குரல்கள், நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய கனவுகளையும் சிறுமைப்படுத்துகின்ற குரல்கள் எத்தனையோ இருக்கின்றன. பிரியமான சகோதர சகோதரிகளே, வாழ்கின்ற உலகம் சவால் நிறைந்த உலகம் என்று சொல்லுகின்றோம்.
ஆனால் இப்படிப்பட்ட இந்த குரல்கள் மத்தியில் நாம் யாருடைய குரலுக்கு செவி கொடுக்கின்றோம்? நம்முடைய மனதானது யாருடைய குரலுக்கு செவி சாய்க்கின்றது? நாம் பயத்தின் குரல்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பயத்தின் குரலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் செவிசாய்க்கின்ற குரல் பயத்தின் குரல். எப்படி வாழ்வது? நம்முடைய குடும்பத்தின் பொருளாதாரம் என்ன? குடும்பத்தின் கனவு என்ன? இந்த குழந்தையை எப்படி படிக்க வைப்பது? இந்த குழந்தைக்குடைய கல்லூரி வாழ்வை எப்படி அமைத்துக் கொடுப்பது? நம்முடைய குடும்பத்தில் எத்தனையோ பொருளாதார பிரச்சனைகள், இதையெல்லாம் கண்டு குடும்பத்தில் ஏதோ ஒரு சின்ன சிறிய கசப்பான உணர்வுகள் அல்லது ஏதோ ஒரு சிறிய சிறிய குழப்பங்கள், இதையெல்லாம் கண்டு பயந்துவிட்டு ஐயோ எப்படி வாழ்வது என்று ஒவ்வொரு நாளும் பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்களாக தான் நாம் இருக்கின்றோம். நம்ம பெரும்பான்மையானோர் அந்த பயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நான் நல்ல ஆணையன், என் ஆடுகள் என்னுடைய குரலுக்கு செவிசாய்க்கின்றன என்று ஆண்டவர் நம்மை நினைத்து பெருமைப்படுகிறார். ஆகவேதான் எஸ்ஐயா இறைவாக்கினர் 41வது அதிகாரம் 10வது வசனத்திலே சொல்கிறார், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கின்றேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கின்றேன். இந்த முதல் வாசகத்தை எடுத்து பாருங்கள். பேதுரு ஆண்டவர் இயேசுவுடைய சிலுவை சாவை பார்த்துவிட்டு ஓடி ஒழிந்த மனிதர் இந்த முதல் வாசகத்தை நாம் வாசித்து கேட்கின்றோம். ஆலயத்தின் முற்றத்தில் இருந்து கொண்டு பல்வேறு மனிதர்களுக்கு மத்தியில் நீங்கள் ஆண்டவர் இயேசுவை கொன்றீர்கள் என்று தைரியமாக எடுத்துச் சொல்கிறார். தைரியமாக எடுத்துச் சொல்கிறார். எத்தனையோ ஒரு சில மனிதர்களுக்காக ஓடி ஒழிந்த அந்த மனிதன் இன்று பல மனிதர்கள் முன்னிலையில் இருந்து நீங்கள் ஆண்டவரை கொன்றீர்கள், ஆனால் ஆண்டவர் அவரை உயிர்த்தெழ செய்தார், அவரை மெசியாவாக மாற்றினார் என்று அவர்கள் எல்லாம் உள்ளம் குறுகி போனார்கள். ஐயோ, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கதறினார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, இறைவன் நம்மோடு இருக்கின்றார். பயப்பட வேண்டாம். நம்முடைய ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நிகழ்விலும் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களிலும் நம்முடைய முயற்சிகளிலும் நம்முடைய திட்டங்களிலும் இறைவன் நம்மோடு இருக்கின்றார். பயப்பட வேண்டாம். பயத்தின் குரலுக்கு நாம் செவிசாய்க்க வேண்டாம். மாறாக ஆயுளின் குரலுக்கு செவிசாயுங்கள், நான் உங்களோடு இருக்கின்றேன், பயப்பட வேண்டாம் என்று. இரண்டாவதாக நாம் செவிசாய்க்கின்ற குரல் என்னவாக இருக்கிறது என்றால், பிரியமானவர்களே, சோதனையின் குரல். சோதனையின் குரல். நம்முடைய மனித வாழ்வானது அது சிறிய குழந்தையாக இருக்கலாம் அல்லது வயது முதிர்ந்தவர்களாக இருக்கலாம். எத்தனையோ சோதனைகளுக்கு அது உட்படுத்தப்பட்டுள்ளது. காலையில இருந்து ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு 8:30 மணிக்கு பூசைக்கு 8:30 மணிக்கு வருவதற்கு எத்தனையோ பேர் சோம்பேறித்தனப்படுறோம். சோதனை. இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாம், என்ன பங்குச்சாமியார் இருக்க மாட்டாரு, அல்லது இன்னைக்கு போகணுமா, இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு கிடைச்சு, இன்னைக்கு கூட ஓய்வு கிடைக்காதா? ஆண்டவரை சந்திப்பதற்கு எத்தனையோ சோதனைகள். குடும்பத்துல ஒரு ஜெபம் செய்வதற்கு, குழந்தைகளை ஊக்கப்படுத்துவதற்கு எத்தனையோ சோதனைகள். நம்முடைய சோசியல் மீடியா சமூக வலைதளங்கள் எத்தனையோ சோதனைகளை நமக்கு எடுத்துரைக்கின்றன. பிரியமான சகோதர சகோதரிகளே, தொடக்க நூல் 3வது அதிகாரத்திலே 5 ஏவாளை சோதனைக்கு உட்படுத்திய சாத்தான் இன்னும் நம்மளை சோதனைக்கு உட்படுத்துகிறது. எத்தனையோ நல்ல காரியங்களை செய்வதற்கு நாம் சோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றோம். ஆனா கெட்ட காரியங்களை செய்யும் போது ஏதாவது சோதனை வருமா? வரவே வராது. ஒருத்தருடைய பேரை கெடுக்கணும், இல்ல ஒருத்தருடைய குடும்பத்தை கிழிக்கணும், அல்லது பிறருடைய மானத்தை வாங்கணும், அல்லது ஏதாவது சண்டை போடணும், ஏதாவது ஒரு கெட்டது நினைங்க, எந்த சோதனையும் வராது. அதுல பின்வாங்கவே மாட்டோம். ஆனா ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்யுங்க, பல்வேறு சோதனை. செய்யலாம் நினைச்சேன், இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனுடைய தாக்கங்கள் எல்லாம் நம்மிடத்தில்தான் உள்ளது. நாம் சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறோம். ஆகவேதான் ஆண்டவர் இயேசு கூட தான் கற்றுக் கொடுத்த அந்த ஜபத்தில் அழகாக நமக்கு திரிக்கு கற்றுக் கொடுத்தார். சோதனைக்கு உட்படாதபடி இறைவனிடம் வெல்லுங்கள் என்றுதான் அவர் கற்றுக் கொடுக்கின்றார். நம்முடைய வாழ்வு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதுதான். ஆனால் சோதனையின் குரலுக்கு செவி சாய்க்கின்றோமா அல்லது நல்ல ஆயுளின் குரலுக்கு செவி சாய்க்கின்றோமா? எப்படிப்பட்ட சோதனைகளாக இருந்தாலும்
அவற்றையெல்லாம் கடந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்துதான் ஆக வேண்டும். நாம் ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு வாழ்க்கை இருக்கிறது. அது குழந்தையாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், வீட்டில் முதியவராக இருக்கலாம், அல்லது அருள் சகோதரியாக இருக்கலாம். ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்தே ஆக வேண்டும். எத்தனை சோதனைகளை சந்தித்தாலும் நாம் வாழ்ந்தே ஆக வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளை, நேரத்தை விரயப்படுத்துவது எதுல நேரம் கழிக்கணும் என்றே தெரியாது. நல்ல காரியங்களுக்கு நேரத்தை செய்யுங்க, நேரம் பார்த்து செய்வோம். கெட்ட காரியங்களுக்கு நேரத்தை பார்க்கவே மாட்டோம், அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். ஆகவே பிரியமானவர்களை, சோதனையின் குரலுக்கு நாம் செவி சாய்க்க வேண்டாம். மூன்றாவதாக நாம் காலத்தில் நாம் செவி சாய்க்கின்ற குரல் எதற்காக என்றால் உலக கவர்ச்சிகளுக்கு நாம் அந்த குரல்களுக்கு நாம் செவி சாய்க்கின்றோம். ஆகவேதான் இன்றைய இரண்டாவது வாசகத்திலே இறுதியிலே நாம் கேட்கும், வழிதவறி சென்ற ஆளுகளை போல் ஒரு காலத்தில் அவர்கள் இருந்தார்கள். பேதுரு அழகாக சொல்லுகிறார், வழிதவறி சென்ற ஆளுகளை போல் ஒரு காலத்தில் அவர்கள் இருந்தார்கள். ஆனால் இன்று எல்லாம் மாறி போயிற்று. நம்முடைய கடந்த கால வாழ்வும் அவ்வாறுதான். நம்முடைய கடந்த கால வாழ்வை நாம் எடுத்து பார்த்திருந்தோம் என்றால் எத்தனையோ முறை நாம் வழிதவறி சென்ற ஆளுகளாக தான் இருந்திருப்போம். ஆண்டவர் இன்று நம்மை அழைத்துள்ளார். நமக்கென்று பல்வேறு கொடைகளை கொடுத்துள்ளார். நம்முடைய கொடைகளை வைத்து பிற மனிதருக்கு பரிசாக அழைக்க நம்மை அவர் அழைத்துள்ளார். உலக கவர்ச்சிகளுக்கு நாம் ஆளாக்கப்பட்டாலும், உலக கவர்ச்சிகளின் குரலுக்கு நாம் செவிசாய்த்தாலும், உலகத்திலே நாம் வாழ்ந்தாலும் நாம் இறைவன் பிள்ளைகள். அதையும் தாண்டி நமக்கு வாழ்வு உண்டு என்பதை நாம் உணர வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆகவே இந்த உலக கவர்ச்சியினுடைய குரல், இந்த சோதனையினுடைய குரல், இந்த பயத்தின் குரல்கள் எல்லாம் நம்முடைய வாழ்வினுடைய குரல் நாடியை உடைத்து எடுக்கின்றன. ஆகவே இவையெல்லாம் நாம் செவிசாய்க்கின்ற குரல், நாம் தேடுகின்ற குரல். ஆனால் நம்மை தேடுகின்ற ஆண்டவர் இயேசுவினுடைய குரல் மிகவும் மென்மையான குரல், அது மிகவும் வலிமை வாய்ந்த குரல். அந்த குரல் நமக்கு வாழ்வை கொடுக்கிறது. ஆகவேதான் நம்ம நினைத்த ஆண்டவர் அதிகம் பொறுமைப்பட்டார். என்னுடைய ஆடுகள் என்னுடைய குரலுக்கு செவி சாய்க்கின்றன, என்னுடைய ஆடுகளை நான் அறிவேன், அவர்களை நான் பெயர் சொல்லி அழைப்பேன் என்று சொன்னார். பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த மென்மையான குரலுக்கு நாம் செவி சாய்ப்போம். பெயர் சொல்லி அழைத்த அந்த ஆண்டவரின் குரலுக்கு நாம் செவி சாய்ப்போம். ஆண்டவரின் குரலில் எந்த ஆபத்தும் இல்லை. ஆண்டவர் நமக்கு முன்னையும் செல்கின்றார், நமக்கு பின்னையும் நம்மை கடந்து வருகின்றார். நம்மோடு அவர் பயணிக்கின்றார், நமக்காக அவர் காத்திருக்கின்றார், நம்மை நல்ல வழியில் நடத்துகின்றார், நல்ல பாதையை நம்மை அவர் இட்டு செல்கின்றார். ஆகவேதான் திருப்பாடல் 23 இன்றைய பதிவுரை பாடலாக பாடப்பட வேண்டியது. ஆண்டவரே என் நாயர், எனக்கு எந்த குறையும் இல்லை, எனக்கு எந்த ஒரு குறையும் இல்லை. என்னுடைய கடவுள், என்னுடைய குடும்பத்தின் தலைவர், எனக்கு எந்த ஒரு குறையும் இல்லை. அவர்தான் என் நாயர் என்பதை நாம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். அவர்களின் குரலுக்கு நாம் செவிசாய்க்க வேண்டும். யோவான் நற்செய்தி 10வது அதிகாரம் 27வது வசனம் நல்ல தெளிவாக சொல்கிறது, என் ஆடுகள் என் குரலை கேட்கின்றன. என் ஆடுகள் என் குரலை கேட்கின்றன. 1வது சாமுவேல் புத்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனத்திலே பார்க்கின்றோம். சாமுவேல், ஆண்டவரே கேட்கும், அடியேன் கேட்கிறேன் என்று சொன்னார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஆயின் குரலுக்கு நாம் செவி சாய்ப்போம். அது வாழ்வு தருகின்ற குரல், நம்மை வளமைப்படுத்துகின்ற குரல், நம்மை ஆசீர்வதிக்கின்ற குரல். அந்த குரலுக்கு தேடுவோம். ஏனால் இந்த ஆயின் குரல் தான் நம்மை தேடுகின்றன. நாம் தேடுகின்ற குரலை மறந்துவிட்டு ஆயின் குரலுக்கு செவி சாய்க்கின்றவர்களாக தொடர்ந்து வாழ்வோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.